வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது முஸ்லீம் கல்யாண வீட்டுகளில் வைக்கக்கூடிய பொடி குழம்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி தகன்னு இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு போய் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்கும். இது கல்யாண வீட்டுகளில் மட்டும், முஸ்லீம் கல்யாண வீட்டுகளில் மட்டும்தான் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே ஆளுங்கிற பட்டையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். பெரிய பெரிய லைக்காக தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் கறி எடுத்து 3/4 கிலோ நெஞ்சலமும் கறியுமா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 பெரிய சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு இப்போ எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் அதை சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டு. இப்போ வெங்காயம் இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் இன்னும் கொஞ்சம் முருவலாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. இது பொடி குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். முஸ்லீம் வீட்டுகளில் வைக்கிற அளவு வைக்கிறாங்க அந்த குழம்பு. இது முஸ்லீம் கல்யாணங்களில் வைக்கக்கூடிய குழம்பு. இப்போ வெங்காயம் செத்த வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். ஒரு 5 பச்சை மிளகாயும் பெரிய சைஸ் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். இது 2ஐயும் சேர்த்துக்கிறோம். இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா குலைவாக வதங்குற வரையும் வதங்கிக்கிறட்டும். வதக்க வெட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா குலைவாக வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். நம்ம 3/4 கிலோ கறி வச்சுருக்கோம், நெஞ்செலும்பும் கறியுமா. அதுக்கு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்தாச்சு. 3 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா இந்த எண்ணெயோடைய ராஸ்மல் போகிற வரையும் வதக்கிக்கிறலாம். இப்போ நல்லா ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ இதில் கறி எலும்பு இருக்குது சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த கறி எலும்பு இதை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா பிரட்டி விட்டுக்கிடுவோம். இந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுருக்கெல்லாம் அந்த கறியோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி விட்டு கறி வேகிற வரையும் இதில் வேகட்டு வேக வெட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு கறி. கறியில் உள்ள தண்ணி பூரா அப்போ தான் வெளியில் வரும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் பொடி, இது வறுத்து அரைச்சி வச்சுருக்க முஸ்லீம் வீட்டுகளில் வைக்கக்கூடிய, கல்யாண வீட்டுகளில் வைக்கக்கூடிய பொடி. இது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடி உங்கள் விசில் எப்படியோ அது பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 விசில் வச்சுக்குவேன், அவ்வளோதான். 5 விசில் வர விட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு. இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மட்டன் குழம்பு, பொடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சட்டியில் மாற்றிக்கிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வேறு ஒரு சட்டியில் மாற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் இந்த தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி அலசி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிக்ஸி அலசி சேர்த்துக்கிடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதில் இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் மேப்பொடி சேர்த்துக்குவோம். இப்போ அதே பொடியை முட்டைத்தட்டில் ஒரு தட்டில் வந்து ஒரு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதில் இந்த வெள்ளைப்பூடை சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பூடை சேர்த்தாச்சு. இதை வந்து பொடியை தட்டிக்கிடுவோம். அந்த பூண்டோட பொடியோடு சேர்த்து இந்த பூண்டையும் தட்டிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த பொடியை, மேப்பொடியை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கிடலாம். மல்லியும் புதினாவும் சேர்த்துக்குவோம், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ கொதி வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜம்மன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கிண்டி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு போய் தகன்னு இருக்குது பாருங்கள். இது முஸ்லீம் வீட்டுகளில் கல்யாணங்களில் வைக்கக்கூடிய இது பொடி குழம்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அம்புட்டி எம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெய்ச்சோரோட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை உங்கள் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.